பொங்கல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம எதற்காக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம்? வருஷம் வருஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ட்ரெடிஷன் அது எப்போவுமே. ஸோ அந்த ட்ரெடிஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கோசரம் தான் ஃபஸ்ட்டு மேஜர் திங் எல்லோரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. யாரும் இப்போது இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்போத்துல இருக்கிற வரைக்கும் இப்போ இருக்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க ஃபார்மர்ஸ்க்கோசரம் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கோசரம் அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணாலும் இப்போ நம்ம வந்து ஓகே பண்ணணும்க்கோசரம் அது பண்ணுறோம். அதை வந்து நம்ம மறந்து போயிடக்கூடாது. அப்போ பானையில் வச்சாங்க, இப்போ குக்கரில் வைக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த 4 டேஸ் வருது இல்லைங்க, எந்தெந்த மாதிரி டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து கல்ச்சரை வந்து வச்சுருக்கணும், ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றணும். பொங்கல் இருந்தது. அது எதுக்காகனா பொங்கல் வந்து பேஸ் வந்து விவசாயத்தை பற்றி தான். பொங்கல் வந்து அதுக்காக அதை விவசாயத்தை வந்து முன்னாடி நிறுத்துறதுக்காக பொங்கல் செய்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜாப் வந்து என்னென்னா, இப்போ பார்த்துக்கோங்களேன், பெண்கள் வந்து கேட்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும் மாப்பிள்ளை அப்படின்னா யார் விவசாயத்துக்கு போவான்? விவசாயத்துக்கு யாரும் போகிறது. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அறுவடை முடிஞ்ச வட்டியெல்லாம் பொங்கல் வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மாதம் வரும்போது இது வந்து விவசாயம் பண்ணக்கூடியது. இதுக்கு மேலே இப்போ அறுவடை பண்ணிடுவாங்க. அறுவடை பண்ணுவாங்கன்னா சரி, இது பொங்கல் வச்சு ஊரில் எல்லாமே ஒத்துமையாக வாழ்கிறது, எல்லாம் ஒன்றா சொந்த பந்தமெல்லாம் கூப்பிட்டு. தமிழ் ட்ரெடிஷன் அது ஒன்று, அதுக்காக கொண்டாடுறோம். பட் இப்போ மேக்ஸிமம் என்னென்னா லைக் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லீவு, அந்த பொங்கல் செலிப்ரேஷன் முன்னாடி எல்லோரும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், ட்ரெடிஷ்னல் நல்லா ஜாலியாக ரெடி ஆகிட்டு வந்து ஃபன்னாக விளையாடலாம், லைக் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால் பொங்கல் செலிப்ரேஷன். நீங்கள்? பொங்கல்னாலே ஒரு ஜாலின்றதுனால தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நம்ம ட்ரெடிஷன்றப்ப மார்னிங் எழுந்திரிச்சு அது ஒரு வைப் மாதிரி. ஸோ பொங்கல் ஜாலி தான். காணும் பொங்கல், அப்புறம் மாட்டுப்பொங்கல், போகி, அவ்வளோதான் தெரியும். போகி இருக்குது, அப்புறம் தை பொங்கல், தை ஸ்டார்டிங், மாட்டு பொங்கல், அடுத்த காணும் பொங்கல். இது எந்த செலிப்ரேஷன்? அந்த தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், அதை பற்றி உங்களுக்கு ஏதோ தெரியுமா? போகி வந்து எதுக்காகனா பழசெல்லாம் கழிஞ்சிட்டு எல்லாம் பண்ணி அந்த டேவை வந்து பழைய குப்பை இருந்தால் எரித்து அதுக்கப்புறம் அந்த பூ இதெல்லாம் கட்டி அந்த டே இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். தைப்பொங்கலுக்காக ஸ்டார்ட் பண்ணி தைப்பொங்கல் அன்னைக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி பொங்கல் வச்சு, ஸோ அந்த டே அப்படி போயிடும். மாட்டுப்பொங்கல் வீட்டில் மாடு ஆடு எதாவது இருந்தால் அதை நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கான டேவாக அதை நம்ம கொண்டாடுவோம். காணும் பொங்கல் ஆத்தோரத்தில் போய் பொங்கல் வைப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக இது பண்ணிட்டு வர்றது தான். நிறைய போறான்டா. ஆக்சுவலி நான் வந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில். ஸோ அங்கே போகியிலேருந்தே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மோட் மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும் அந்த 1 வீக் ஃபுல்லாக. போகி, அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். காணும் பொங்கல்லாம் வெளியில் போகவே முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். அது எனக்கு சின்ன வயசில் வந்துட்டு பொங்கல் இந்த ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ன்றது கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். பட் அந்த சந்தோஷம், அந்த 1 வீக் லீவு, செலிப்ரேஷன் மோடு, அது எல்லாமே நம்மளுக்கு தீபாவளி, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜான்வரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் கேப் ஆகிடும் அடுத்த பெரிய ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வரத்துக்கு. ஸோ இது வந்து ஒரு இயரோட ஒரு பெஸ்ட்டு கிக் ஸ்டார்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த ஹார்வெஸ்டிங் தெரிஞ்சதுக்கப்புறம், மாட்டுப்பொங்கல் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுது. பட் நான் சின்ன வயசில் இது பண்ணது அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மோடு தான் மெயினாக. மற்ற செலிப்ரேஷன், மற்ற ஃபெஸ்டிவலை கம்பேர் பண்ணுறப்ப இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைட் மூமெண்ட்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப ஒரு மேண்டட்ரியான ஃபெஸ்டிவலாக தான் நான் இது பார்க்குறேன். அது தை திருநாள். ஸோ நம்மளோட ஃபார்மர்ஸ் அன்றைக்கி தான் அறுவடை பண்ணுற டியூரேஷன் ஆஃப் டைம். ஸோ அதை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக நம்ம கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த அன்னபூரணி சாப்பாட்டுக்காக பண்ணுறது தான் பொங்கல். கண்டிப்பாக பொங்கல் 1 டேலே முடிச்சிடலாம்ல, ஏன் 4 டேஸ் கொண்டு வராங்க? அதுதான் சொன்னேன், அந்த விவசாயம்ன்ற இதில் வர எல்லாத்துக்குமே பண்ணுறது அதோட மாடு. ஸோ மாட்டுப்பொங்கல். அண்ட் தென் போகின்றது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்ட் ஆகிறதுனால விவசாயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் போய் நல்லதெல்லாம் வரணுன்றனால அந்த போகி எரிக்கிறாங்க.
ஸோ அது ஒரு நம்மளோட ட்ரெடிஷனில் அது ஒரு மேஜர் ஃபெஸ்டிவல். ஸோ அதனால் ஒரு 3 days செலிப்ரேட் பண்ணுறோம். நாளையெல்லாம் நலம்தானே நம்பு நம்பு மனமே நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். இப்போது அதுவும் எங்கள் காலேஜ்லலாம் வந்து இந்த வருஷம் தான் பொங்கல் செலிப்ரேஷன் ஒன்று வச்சாங்க. செலிப்ரேஷன்னா நோ அப்படின்னு சொல்கிற காலேஜில் வந்து இந்த தடவை லைக் எங்களுக்காக வச்சாங்க செலிப்ரேஷன். அதனால் எங்களுக்கு வந்து இந்த தடவை தான் ஏதோ பொங்கல் மூடே இருக்குது. நம்ம எல்லாமே ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவோம். சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே. அப்போது அந்த டே லைக் என்ன சொல்கிறது, எல்லா நாளும் நம்ம டீச்சர்ஸை பற்றி யோசிக்கிறோம் தான். பட் அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு டே வைக்கிறப்போ we have time to think back. You were correct. It's fact. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து லைக் ஸோ இம்பார்ட்டன்ட். நம்ம இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா எவ்ரிதிங் அங்கேருந்து தான் வருது. அவங்க நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அங்கே அவங்க பண்ணுறதுனால தான் நம்ம இங்கே நிம்மதியாக சாப்பிட்றோம்ல. அதை திருப்பி நம்ம யோசிக்க வைக்கிறதுக்காக இந்த 4 days அப்படின்னு நான் நினைக்கிறேன். You're right again. இந்த 4 days பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் போகி செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் பழசை போட்டு எரிக்கிற பழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பட் இப்போ பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பொங்கல், அப்புறம் மாட்டுப்பொங்கல் வருமா எனக்கு அதே தெரியல. பட் ஒரு நாள் வந்து சூரியனை கும்பிட்றதுக்காக ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சூரியனை கும்பிட்டு படையல் போடுவோம். இன்னொரு நாள் வந்து உழவர்களுக்கு மாடு தானே ரொம்ப லைக் இம்பார்ட்டன்ட். அது அவங்க மாடு இருக்கிறதுனால அவங்க ஸோ மாட்டுப்பொங்கல் ஒரு நாள் அண்ட் காணும் பொங்கல் ஒரு நாள். அந்த பூ பறிக்கிற நோம்பியெல்லாம் சொல்லுவாங்க, அது வந்து லாஸ்ட் டே. இவ்வளோ தான் தெரியும். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாருக்குமே வந்து தமிழர்களுடைய பண்பாடுன்னா அது பொங்கல் திருநாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இதுவாக இருக்கும். தமிழரோட ஃபஸ்ட்டு ஒரு பண்டிகை நடத்தாலே பொங்கல் தான். ஸோ எல்லோரும் இப்போ முக்கியமாக அதை கொண்டாடுவாங்க. ஃபெஸ்டிவல்லே ரொம்ப லாங்காக வர ஃபெஸ்டிவல் இது ஒன்று தான். 3 நாள் ரொம்ப ஜாலியாக ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விடுவாங்க. அதெல்லாம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. தை திருநாளுங்கிற முதல்ல சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கிறது ஒன்று. 2வது வந்து உழவர்களுக்கு கடமை செய்யறதுல பொங்கல் வைக்கிறது ஒன்று. 3வது வந்து 3வது தேர்வு எனக்கு என்ன கன்ஃபார்மாக தெரியும். நம்ம போகி தெரியும். அவங்க வைப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம், அவ்வளோதான். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஓகே, நம்ம தமிழ் பிரைம் டிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.